நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19, 2024 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாபுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஏ ஆர் பிஎஸ்சி ஆர் பிசிஏ வந்து 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸு இதில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷிப்யார்ட் ஆர் இன்ஜினியரிங் கம்பெனி ஆர் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர் செமி கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து 2 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 19 ஜூலை 12 நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 7 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 4, எஸ்சி கேட்டகரிக்கு 1, ஓபிசி கேட்டகரிக்கு 2, மொத்தம் வந்து 7 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரவரி தான். ஆனால் வந்து இந்த ஜாபில் வந்து நீங்கள் 5 years ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலரி பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 18,000, செகண்ட் இயருக்கு வந்து 18,366, தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 18,743, ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா 19,131, ஃபிஃப்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா 19,531 நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 சொல்லியிருக்காங்க. ஸோ 30 வயதுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஓபிசி கேட்டகரிக்கு 3 years, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 45 வயது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 டெஸ்ட் வந்து எழுதுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த 2 டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் பாஸ் ரேட்டு மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 50% மேலே ஈச் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியை பொறுத்தளவுக்கு 45% மேலேயும், எஸ்சி கேண்டிடேட் வந்து 40% மேலே, பிடபிள்யூபிடிக்கும் வந்து 40% மேலே நீங்கள் மார்க் எடுத்து இந்த 2 டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி ஓபிசி கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கும் வந்து நீங்கள் வேலிட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிசபிலிட்டி வந்து 40% மினிமம் வந்து 40% இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 300 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி, வேலட் ஆர் யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ இருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 19 ஜூன்லேருந்து 12 ஜூலை வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொச்சின் ஷிப்யார்ட்.in அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளை ஃபார்ம் இதுக்கு வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, போஸ்டல் இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஆர் வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19 ஜூன் 2024 12 ஜூலை 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் 12 ஜூலை 2024 உங்களோட அப்ளிகேஷனை வந்து அந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து கூட நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டவுன்லோட் பண்ணி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.